கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழகான வசனம் பாருங்க பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே வேதனையோடு, பாடுகளோடு, எல்லாராலும் ஒடுக்கப்படுகிறேனே, எல்லாரும் என்னை பத்தி ரொம்ப பேசுறாங்களே அப்படின்னு பாரத்தோடு, கவலைகளோடு வந்திருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல சீறுகிறவர்களுக்கு உங்களை காத்து அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறாரா, சுகமாய் இருக்க பண்ணுகிறார். நம்முடைய தெய்வம் அவர் பெரிய தெய்வன், அவர் உன்னதமான தெய்வன். பிரியமானவர்களே, அவரால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம். ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு, பாடுகளோடு, ஏதோ ஒருத்தர் பேசின வார்த்தைகளை நிமித்தமா வேதனைகளோடு அல்லது ஒடுக்கப்படுகிற நிலைமையோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். 2 நாளாவே ஆண்டவர் நமக்கு இந்த திருமையானவர்களை நினைத்தருளுகிற தெய்வம் என்கிற தலைப்புலதான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக எழும்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சொல்ற, ஐ வில் நவ் அரைஸ் சேஸ் த லார்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஐ வில் நவ் அரைஸ். அன்பான தெய்வ பிள்ளையே, இவ்வளவு நேரம் இதுக்கு முந்தைய அதிகாரம் வரைக்கும் நான் சொன்னேன், அநேக இடங்களில தாவீது எழுந்தருளும் ஆண்டவரே, மனுஷன் பலன் கொள்ளாமல் இருக்கும்படி செய்யும். எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளும், அரைஸ் ஓ லார்ட் என்று சொல்லி அநேக இடத்துல இந்த 10, 11 அதிகாரங்கள்ல ஒரு 4, 5 இடத்துல அதுல வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் நவ் அரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எழுந்தருளும் என்னுடைய பிள்ளைகளுக்காக, ஒடுக்கப்படுகிற எளியவர்களாகிய என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எழுந்தருளப் போகிறேன் என்று இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். என் ஆண்டவர் எனக்காக எழுந்தருளப் போகிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் விசுவாசிப்போம். பிரியமான இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நாம் காணும்படி அவர் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இதுல நம்ம பார்க்கும்போது இதுல நான் இந்த வார்த்தைகள்ல இந்த சங்கீதம் 12வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது தாவீது 1வது வசனத்துல சொல்றாரு, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் விரைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள். உண்மையுள்ளவர்கள் இந்த உலகத்துல இல்ல, பொய் பேசுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பொய் பேசுறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களோ பொய் காரியங்களை பேசுகிறவர்களோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பொய்கள், நம்முடைய பெருமைக்காக பொய். அநேக பேர் பெருமையா எல்லாரும் என்ன பேசணும், என்ன எல்லாரும் உயர்த்தி பேசணும், என் குடும்பத்தை யாரும் தாழ்த்தி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய் பேசுவோம். அன்பானவர்கள், என்ன இருக்குது இந்த உலகத்துல? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே நாம் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றுமே நாம் கொண்டு போக போகிறதும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளையே, பொய் பேசுகிறவர்களாய் ஒருவேளை அதை விட முடியாத ஒரு பாவமாய் நம்முடைய வாழ்வில தொற்றிக் கொண்டே இருக்குமையா, இந்த காலை வேளையில ஆண்டுடைய சமூகத்துல பலனை கேட்டாதே மாற்றி போட கிருபை கேட்போம். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அது என்னன்னா, இருமனம்னா அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதா, அதை பத்தி அப்படி வேதம் சொல்றது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இச்சக உதடுகளால் இருமனதாய் இருமனதாய்னா இச்சகம் பேசுறது, மற்றவங்களை குறித்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பேசுறது. பாருங்க, இருமனதாய் பேசுகிறார்கள். இப்ப பாருங்க, தாவீது சொல்றாரு, ஒருவேளை அவரு தன்னை பற்றி கூட சொல்லி இருக்கலாம், என்னை பற்றி பொய் பேசுகிறார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள்.
இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார். எல்லாம் செய்கிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். 3வது வசனத்துல இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராம். எதனையான வார்த்தை தான் பிரியமானவர்களே. ஆனா இந்த வார்த்தை அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அறுத்து போடுவார் என்றால் அது ஒரு கொடுமையான வார்த்தை தான். ஆனாலும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையில மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி மாற்றி அமைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதுதான் அவர் நமக்காக எழுந்தருள முடியும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மத்தியிலே அவர் எழுந்தருள வேண்டுமே, ஆனால் நம்முடைய வாழ்வில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையில அதை மாற்றி போட ஆண்டவரிடத்துல பலனை கேட்கணும். ஆண்டவர் வெறுக்கிறார். ஒரு மனிதனுக்கு முன்னால ஒண்ணு பேசுறது, பின்னால ஒண்ணு பேசுறது, அவங்களுக்கு விரோதமா எப்போதும் குறை. சில சில பேர் கூட நம்ம பழகும்போது எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நம்முடைய ஐக்கியத்தை வச்சுக்கிடவே கூடாது பிரியமானவர்களே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம இழந்து போய்விடும், வளரவே முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், பழகணும். ஆனால் லிமிட்டடா பழகணும் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்காக நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் ஆண்டவர் நமக்காக எழுந்தருளவே முடியாது. ஆண்டவர் எழுந்தருள வேண்டுமே, ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய இந்த காலை வேளையில கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார். எங்கள் நாவுகளால் நாங்கள் மேற்கொண்டு விடுவோம், நாங்க எதையும் பேசி சாதிச்சிரும் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் உனக்கு விரோதமா பேசுறாங்களா? உனக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறார்களா? உனக்கு விரோதமா புறம் பேசுகிறார்களா? பொய் பேசுகிறார்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் உனக்காக எழுந்து உன்மேல் சீறுகிறவர்களுக்கு உன்னை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அந்த வாக்கு நம்முடைய வாழ்விலே சொந்தமாக வேண்டுமே, ஆனால் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இந்த அதிகாரத்திலே மனிதன் மாறினாலும் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். 6வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொல். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவா. உனக்காக எழுந்தருளுவேன் என்று முந்தைய வசனத்துல சொல்லிட்டாரு. அவர் அதை நிச்சயம் உனக்காக செய்வார். மனிதனை போல அல்ல பிரியமானவர்களே. அவர் மனிதன் மாறி போவான், மனிதனுடைய வார்த்தைகள் மாறி போகும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அடுத்து 2வது பாருங்க, எளியவர்களின் பெருமூச்சை கேட்டு அவர்களுக்காக எழுந்தருளுகிற தெய்வமா இந்த காலை வேளையில இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அடுத்து 3வதாக அவர் தம்முடைய ஜனங்களை காக்கிற தெய்வமா இருக்கிறாரா? எப்படின்னா 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீர் அவர்களை தாவீது சொல்கிறார், நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். அன்பான தெய்வ பிள்ளை, எந்த சந்ததிக்கு? முதல் 3 வசனத்திலே வாஸ்தவம் அல்லவா? பொய் சொல்கிறவர்கள், உண்மை பேசாதவர்கள், இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுகிறவர்கள், பெருமைகளை பேசுகிறவர்கள், இந்த எல்லா சந்ததிக்கும் நன்மையை நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறார். யாருன்னா, ஆண்டவரை உண்மையாய் தேடி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுகிற பிள்ளைகளுக்காக அவர் எழுந்தருளுகிறதே. மனிதன் மாறினாலும் அவர் ஒருபோதும் மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது. நமக்காக எழுந்தருளி நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்க, வார்த்தை சொல்கிறது, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்று வார்த்தை சொல்கிறது. வனதேவ பிள்ளையே, கொடுமையானவர்களின் சீரலினாலே பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? அது பெரு வெள்ளத்தை போல இருக்கலாம் அவருடைய சீரல்கள். நான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பலனா இருக்க போகிறேன், நான் உனக்கு திடனா இருக்க போகிறேன், நான் உனக்கு அடைக்கலமா இருக்க போகிறேன், உனக்கு நிழலா இருக்க போகிறேன் என்று இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை
ஆசீர்வதிப்பாராக. நம்ம